வெல்கம் டு ரஞ்சூஸ் ஃப்ரீ டைம் vlog. இன்றைக்கி நம்ம vlogல வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதால் ஒன்று ஃபுல்லாகவும் ஒரு அரையும் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை அழாக்கு அளவுக்கு பைத்தம்பருப்பு, அப்புறம் இதெல்லாம் தாளிச்சிக்கிறதுக்கு இது 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், பெருங்காயம், இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன், அதனால் இதில் போட்டுடுறேன். இது 1.5 அழாக்கு பச்சரிசி, இது அரை அழாக்கு பைத்தம்பருப்பு, இந்த அளவு உப்பு போடுவேன். இதில் இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன் போடுவேன், சின்ன ஸ்பூன் தான். இப்போ மொத்த கணக்கு இது 2 அழாக்கு வருது. ஆனால் நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா வெண்பொங்கல் நல்லா கலக்கலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ விசில் போட்டுடுறேன். இது மொத்தம் 6 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாம். விசில் வந்தாச்சு, நம்ம திறக்கிறோம். அதுவும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அடித்து வச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன், மீதி எண்ணெய் தான் விட போகிறேன். அப்புறம் மேலே திருப்பி நெய் தடவிக்கலாம். இதுக்கும் ஃப்ளேவர்லெஸ் எண்ணெய், நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன். முந்திரி போடலாம். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். மிளகு வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டுடலாம். எல்லா இடத்துமே நல்லா கலந்து வர மாதிரி இப்போது இது மேலே 1 ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது நம்ம சர்வ் பண்ணும்போது நல்ல நெய் வாசனையோட கமகமன்னு நல்லா இருக்கும்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.